இது புது நம்பரால இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. யார் இது? ஆமா, பாக்கியா வீட்டுக்காரர் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நகைக்கடையில இருந்தா? ஏன்பா, என்னப்பா விஷயம்? ஆ ஆ, அப்படியா? சரி சரி சரி. சரிங்க சார், சரிங்க சார். அப்படிங்களா? சரிங்க சார். இந்த வர சொல்றேன் சார். சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ சார். என்ன நகைக்கடைக்காரங்க நம்ம ஃபோனுக்கு பண்றாங்க? அவன் எங்க ஃபோனை போட்டு தொலைஞ்சான்னு தெரியலையே. பாக்கியா, பாக்கியா. இப்போ எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? டீ வேணுமா? இப்பெல்லாம் போட முடியாது, எனக்கு வேலை கிடக்குது அடுப்படியில். அதான் வெளியில் கிளம்புவீங்கல்ல, அங்கே போய் கடையில் குடிச்சுக்கோங்க. இங்க யாரு? இப்ப எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்? ஏன் இப்படி கோவப்படுற? அதான் சொன்னேனே, டீ வேணும்னு தானே கூப்பிட்டீங்க. ஆட, இவ ஒரு டீ எல்லாம் வேண்டாமா? நகைக்கடையில இருந்து எனக்கு ஃபோன் போட்டிருந்தாங்க. யாரு? எந்த நகை கடையில இருந்து? அட, நீ தான் சீட்டு கட்டிட்டு வரியா மாசம் மாசம்? அவங்க உனக்கு ஃபோன் போட்டாங்களாம். உன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ, ஃபோனு சார்ஜ் இல்லாமல கிடக்கு, ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமாம், என்ன சொன்னாங்க? அதான் இந்த மாசத்தோட ஒரு நகை சீட்டு முடியுதாமே, அதுக்கு தான் கடைக்கு வர சொன்னாங்க. இந்த மாச காசை கையோட கட்டிட்டா நகை எடுத்துக்கலாமா. அப்படிங்களாங்க? மறந்தே போச்சு பாருங்களேன். சரி, கையில் தான் இருக்குது காசு, போய் நேரில் கட்டிவிட்டு பெரியவளுக்கு ஏதாவது ஒரு நகை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளேயே நீ பாட்டுக்கு கத்த வேண்டியதே. என்ன சொல்ல வரேனே காதில் கேட்கறது இல்ல. இல்லைங்க, அடுப்படியில் ரொம்ப வேலையாக இருந்தேனா, நீங்கள் சும்மா சும்மா கூப்பிடவும் டீ தான் கேட்குறீங்களான்னு நினச்சி திட்டிவிட்டேன், சாரிங்க. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு சாரி சொல்லுவேன். சரிங்க, விடுங்க. சரி, நான் போய் கிளம்பி வரேன், நீங்களும் ரெடி ஆகுங்க, போயிட்டு வந்துருவோமா? இல்ல பாக்கியா, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது. நீ போயிட்டு வந்துரு. சரி, அப்போ நான் கீதாவோ நெட்டவழியை யாரையாவது வர சொல்லி நான் போய்க்கிறேன், நீங்கள் பார்த்து கிளம்புங்க. சரி, என் கையில ஒரு சாவி இருக்குது. நீ வீட்டை பூட்டி உன் சாவி எடுத்துட்டு போயிடு. சரிங்க சரிங்க. ரோட்டில் போகையில் அந்த ஃபோனையே பார்த்துட்டு போகாமல் ஃபோனை உள்ளே வச்சுட்டு போங்க. ஆமா, இவ ஒருத்தி. ஹலோ நெட்டவழி, ஃப்ரீயாக இருக்கிறியா? ஆமாம் நெட்டவழி, கொஞ்சம் வெளியில் போகணும், வரியாமா? இந்த நகைக்கடை வரைக்கும் போகணும். ஆமாம் ஆமாம். ஆட்டோவில் போயிடுவோமா? சரி சரி, நான் கீதாவை கூப்பிட்டுக்கிட்டு ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே உனக்கு கூப்பிட்டுக்கிறேன். உங்கள் அத்தை ஒன்றும் பேச மாட்டாங்களே. சரிம்மா, சரி வை, என்ன வந்துடுறேன், ரெடி ஆயிரு. சரி, அந்த நகைச்சீட்டு காசை மட்டும் நம்பி போக முடியாது, கூட குறைச்ச ஆகும். வீட்டில் வச்சுருக்காங்க, சேர்த்து வச்சுருக்க காசையும் எடுத்துகிட்டு போவோம். ஐயோ, மேலெல்லாம் வச்சுருக்கிறேன், அந்த மனுஷன் இருந்தாவது எடுக்க சொல்லலாம். அவர் வேற வெளில போயிட்டாரு. இப்போ கட்டில் ஏறி எடுக்கணுமா? எம்பிட்டு இருக்குன்னு தெரியலையே. இது ஒரு 4000 5000 தேரும். வேற இங்கே கிச்சனில் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துருவோம். எல்லாத்தையும் இம்புட்டு உயரத்தில் கட்டி வச்சிருக்கிறாரு. கிச்சனு பெட்ரூமு எல்லாத்தையும் நம்ம ஹைட்டுக்காக இருக்குது, ஏறி எடுக்கவா முடியுது நம்மனால? எப்பப்பா பயமாக இருக்குது, ஏறி இறங்கில கை காலத்துக்கு பிசங்கிக்கினா என்ன ஆகுறது? சரி, இதில் ஒரு 5000 ரூபா தேரும். பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகணும். சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் வெறும் திருட்டாக நடந்துட்டுருக்குது. எப்பாடா, இன்னும் ஒரு வாரத்துக்கு குழம்பு பிரச்சனை இல்லை. காய்கறி ரேட்டை பார்த்தா பயமாக தான் இருக்குது. அதுக்கு பேசாமல் மீனையும் கறியும் வாங்கி ஆக்கி தின்னிடலாம் போல இருக்குது. அதுவே ரேட்டு கம்மியாக தான் வருது. கீதா கீதா. அட பாக்கியாக்கா, வாங்க. என்ன அதிசயமாக எங்கள் வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்களா? என்னடி இப்படி சொல்கிறவ? உன் வீட்டுக்கு வராமல் நான் என்னைக்கு இருந்திருக்கேன்? இல்லைக்கா, அப்படி சொல்லலை. நான் தான் கூட்டு கறி வேணும்னு வருவேன். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அட, கறி கூட்டெல்லாம் கேட்டு வரலடி, கொஞ்சம் அந்த நகைக்கடை வரைக்கும் போகிறேன், அதான் ஃப்ரீயாக இருந்தால் வரியா நீயும்? வரக்கா வரக்கா. நான் என்ன வேலையாக இருக்க போகிறேன், சும்மா அந்த காயை தான் பிரித்து போட்டுட்டு இருந்தேன். சரி இருங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு வரேன். என்ன காசு இல்லை காசு இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடுறாங்க, நகைக்கடைக்கு கூப்பிட்றாங்க. இதுக்கு தான் யாரையும் நம்பப்படாதுன்றது. என்னடி இது, பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வர? இங்கே இருக்கா, இது மாதிரி நகை கடைக்கெல்லாம் போகையில் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், பார்த்துக்கோங்க. சும்மா எப்பவும் கட்டின அந்த அழுக்கு புடவையே கட்டிக்கிட்டு காய்கறி கடைக்கும் ரேஷன் கடைக்கும் போகிற மாதிரி போகக்கூடாது, நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆடா, மதிச்சா மதிக்கிறாங்க, மதிக்கலானா போகிறாங்க. சரி வா போவோம். அடடா நெட்டவழி, இன்னும் ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்கே. ஆமாண்டி, நல்லா இருக்குது. நல்லா இருக்குதாக்கா? சோமு தான் நேற்று எடுத்துட்டு வந்தாரு. எப்போ பார்த்தாலும் என் பேண்ட் சட்டையோட திரியிற, இதுக்கப்புறம் இது மாதிரி துணி போடுனாரு. ஆமாண்டி, இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பேண்ட்டு சட்டையெல்லாம் கலட்டி தூக்கி போடு, இதுக்கப்புறம் இதே மாதிரி போடு, சரியா? இதுதான் கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லாயிருக்கும். ஆமாக்கா, இன்னும் 2 ட்ரெஸ் இது மாதிரி எடுத்துட்டு வரேன்னு இருக்காரு. சைஸ் பத்துமான்னு தெரியலன்றதுக்காக ஒன்று எடுத்துட்டு வந்தாராம். எப்படியும் இது 10 மாதம் இதுக்கப்புறம் இதை தானே போட்டாகணும், அதனால தான் இன்னும் 2 எடுத்துட்டு வரேன்னு இருக்காருக்கா. ஆமாண்டி, பெரிய பெரிய நகை கடைக்கெல்லாம் போகையில் சும்மா சேலையை கட்டிட்டு போக முடியுமா? இப்படி மாடனாக போனால் தான் கொஞ்சம் மதிப்பு இருக்கும், என்ன நான் சொல்கிறது? ஆமாம் ஆமாம், சரி கிளம்புவோமா? எங்கே உங்கள் அத்தையை காணோமா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. அட, அதையெல்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லைக்கா, வாங்க நம்ம போவோம். பாத்தியாம்மா, உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் எங்கேயோ கிளம்பி போகிறா.
ஆ பார்த்துட்டு தானே இருக்கேன். அம்மா கவனிச்சியா? நேற்று அண்ணன் ஏதோ பையில் போட்டு எடுத்துகிட்டு போனான்ல, இந்த துணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அவளுக்கு. ஓஹோ, அவனுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சு. காசை தண்ணியாக இறைச்சிட்டு கிடக்குறேன். ஏன் சேலை கிளியே கட்டினா ஆகாதா? இந்த துணி தான் போடணுமாக்கும். இன்னைக்கு வரட்டாமே. வாங்க மேடம். என்ன மேடம் பார்க்குறீங்க? நம்ம கடையில் தாம்மா நகை சீட்டு போட்டுட்ருக்கேன். இந்த மாதத்தோட முடியுது. அதான் காலையிலேருந்து கடையிலேருந்து ஃபோன் வந்துருந்துச்சு. வந்து இந்த மாதம் காசை கட்டி உங்களுக்கு பிடிச்ச நகை எடுத்துகிட்டு போங்கன்னு. அதான் வந்தோம்மா. ஓ அப்படிங்களா மேடம்? என்ன பேர்? இந்த சீட்டு நம்பர் சொல்லுங்கள். பேர் வித்யா, நம்பரு 915. ஓகே மேடம், ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் போய் இப்போ செக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பாக்கியாக்கா, ஜூஸ் கீஸு குடிக்கிறீங்களான்னு ஒன்றுமே கேட்காம போகுது அந்த பிள்ளை. தெரியலையேடி, அதெல்லாம் இப்படி நம்மளே கேட்க முடியும்? அட இருங்க, இப்போ ஜூஸ் தானே வேணும், அந்த பிள்ளை வரட்டும், நான் கேட்குறேன். மேம் சொல்லு பாப்பா. மேம் நீங்கள் மாதம் மாதம் கட்டின அமௌண்ட்டுக்கு 2 பவுன் நகை எடுக்கலாம் மேம். சரிம்மா. 2 பவுனுக்கு செயினாக காட்டுறியா? செயினோ இல்லை நெக்லஸோ ஏதாவது காட்டு. அதுக்குன்னு 2 பவுனும் இல்லை, கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. இங்கம்மா நல்லா லேட்டஸ்ட் டிசைனாக எடுத்து வை. ஓகேக்கா, நம்ம கடைக்கு நிறைய புது புது டிசைன் வந்திருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். சரிம்மா, அப்படியே எங்கள் 3 பேத்துக்கும் 3 ஜூஸு சொல்லிடுமா? ஓகேக்கா. இந்த டேபிளுக்கு 3 ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்க, நல்லா ஜில்லுன்னு ஐஸ் போட்டு. ஓகேக்கா. மேம் இந்த ஜுவல் பார்த்தீங்கன்னா 2 பவுன் வருங்க. இதில் கம்மலும் நெக்லஸும் சேர்த்தே வரும். லைட் வெயிட்டாக இருக்கும், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், கிராண்டாக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதில் இயரிங் கிடையாது, வெறும் நெக்லஸ் மட்டும்தான். சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கும், காலேஜ் போகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். என்ன கீதா நெட்டவள்ளி, 2ல் எது நல்லாயிருக்கு? அட இருக்கா, 2 மாடல் தானே காட்டியிருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி முடிவு பண்ணுறது? இருங்க, இன்னும் ஒரு 5-6 எடுத்து போட சொல்லுவோம். ஆமாம் பாக்கியாக்கா, சும்மா இருங்க, இன்னும் ஒரு 4-5 எடுத்து காட்டட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோம். அட ஏண்டி பாவம், அந்த பிள்ளை ஒன்று எடுத்து காட்டிக்கிட்டு இருக்குமா? அட அவங்க வேலையே அதுதானக்கா, அதெல்லாம் அவங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. பாப்பா ஒரு 3-3.5 காட்டுமா? இதோ காட்டுறேன்க்கா. மேடம் இந்த மாடல் வந்து 3 பவுனு, நல்ல லைட் வெயிட் ஜுவல்லரி தான், ஆனால் நல்ல லாங் ஆரமாக இருக்கும், வித் இயரிங்கோட சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும், ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகலாம். இதே மாதிரி இன்னொரு மாடலும் இருக்குது, இருங்க நான் அதையும் காட்டுறேன். இதுதான் மேடம் இன்னொரு மாடல். நீங்கள் பாருங்கள், ரெண்டுமே ஒரே வெயிட்டு தான், ரேட்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். பாருங்கள் இது ரெண்டும் ஓகேவான்னு. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? இருமா நான் பார்க்குறேன். இது நல்லா இருக்குதுல்ல? சூப்பராக இருக்குக்கா. நல்லா இருக்குது பாக்கியாக்கா, இது எடுத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கூட அவளுக்கு வச்சுக்கலாம். சரி, அப்போ இதையே ரேட்டு பேசி முடிச்சுக்கோமா? பேசுங்க. பாப்பா இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, வெயிட்டும் ரேட்டும் எவ்வளோ வரும்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்றியாப்பா? மேம் 1 மினிட் மேம், நான் இதை கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். அது ஓகே. மேடம் எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 மட்டும் கொடுங்க. நீங்கள் சீட்டு போட்ட அமௌண்ட்டும் சேர்த்தா இது கரெக்டாக வரும் மேடம். ஆமாம், என்கிட்ட இப்போ 15 இல்லையே, 10 தான் கையில் இருக்குது. கொஞ்சம் உங்கள் மேனேஜர் கிட்ட பேசி பாருமா. 5,000 கம்மி பண்ணுவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்காக பேசிட்டு வரேன். பரவாயில்ல, நல்ல பிள்ளையாக தான் இருக்குது. நெட்டவெளி அங்கே புது புது ஆரமாக தொங்குது, ஆள் 2 பேரும் எடுத்து போட்டு பார்ப்போமா? வரட்டும், அந்த பிள்ளை வரட்டும், கேளுங்க, எடுத்து நம்மளும் போட்டு பார்ப்போம். இங்கே இருங்கடி, எடுத்து போடையில் கழுத்துல மாட்டி ஏதாவது அந்த இதுக்கு போயிட போகுது, பேசாமல் இருங்க. அட பாக்கியாக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருங்க. மேம் அவ்வளோ தூரம் கம்மி பண்ண மாட்டாங்களா? 15க்கு 12 கொடுக்க சொல்கிறாங்க. 3000க்கு மேலே கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மேம். சரி, நான் பர்சில் தான் இருக்குதான்னு பார்க்குறேன். இந்தம்மா பொண்ணு, என் தங்கச்சிக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வருது, நகையெல்லாம் உங்கள் கடையில் தான் எடுக்கலான் இருக்கோம். கொஞ்சம் டிசைன்லாம் இருந்தால் காட்டேன், புது புது ஆரம் டிசைன்லாம். அப்படிங்களாக்கா, ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆரம் டிசைன் இருக்குக்கா, இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. அக்கா இதுதான் இப்போ புதுசாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே வெட்டிங்காக வாங்குறாங்க. இது பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அடடா கீதா, சூப்பராக இருக்குது கீதா. ஆமாம் கீதாக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. நானும் ஒரு நகை சீட்டு போட்டு இப்படியெல்லாம் வாங்கணும்னு ஆசை தான். எங்கே என் புருஷன் வீட்டு செலவுக்கே காசு தர மாட்டேங்கிறான். சரிங்க, கொண்டா, நான் போட்டு பார்க்குறேன். நெட்டவெளி சூப்பராக இருக்குது, போ சோமு கிட்ட சொல்லி ஒன்று வாங்கி போட சொல்லு. ஆட நீங்கள் வேறக்கா, நேற்று அவர் இந்த துணி எடுத்து வந்ததுக்கே என் நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆட்டம் ஆட போகிறாளுகளோ தெரியல, இதில் நகைக்கே வாங்கி கொடுத்துட்டு அம்பிட்டேன். என்னக்கா பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கா? நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வையே, அடுத்த மாதம் வந்து வரும்போது நான் வாங்கிக்கிறேன். ஓகேக்கா. இன்னும் நீங்கள் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் புக் பண்ணி வச்சுருவாங்க. கீதா, எதுக்கு கீதா இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு எங்கடி தங்கச்சி இருக்குது, இதில் வேற அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது காசு கேட்குறாங்க, என்ன பண்ண போகிற? இப்போ பாருங்க நான் எப்படி சமாளிக்கிறேன்னு. இல்லைப்பா, ஆடி மாதம்ல, அதனால கல்யாணத்துக்கு நகை எடுக்க வேணான்னு பார்க்குறாங்க. அதுக்கு தான் ஆடி முடியட்டும், நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்கக்கா. மேடம் நான் இதை பில் பண்ண சொல்லிடட்டுமா? சரிம்மா. இந்தம்மா இன்னும் ஜூஸ் வரல. அந்த கொண்டு வந்துடுவாங்கக்கா, இந்த 2 நிமிஷம்.
எப்பாடியோ பிள்ளைகளுக்கு நகை சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி ஆயிரம் போல இருக்குது. என்ன விலை விற்கிது? கடைக்குள்ள பட்டாசு வெடிக்கிறது. இந்த ஒரு குண்டு பொம்பல துப்பாக்கி சவுண்டு உனக்கு பட்டாசு சவுண்டு மாதிரி கேக்குதா? யார் யார் கையில போன் இருக்கு எல்லாரும் இங்க கொண்டாங்க. யாராவது போன் எடுத்து போலீஸ்க்கு இதுக்கு போன் பண்ணீங்க சுட்டு பொசுக்கிடுவாமா. ஒழுங்கா எங்களுக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நாங்க நகை பணத்தை மட்டும் எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா உங்களை போட்டு தள்ளிட்டு போயிடுவோம்.